தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். கதை ஒண்ணுமே இல்லை. இந்த இவங்க எடுத்திருக்கிற லைன் வந்து தமிழ் சினிமா ஏற்கனவே நிறைய பார்த்து புளிச்சு போன கதை. செகண்ட் ஹாஃப் படம் தொடங்கின உடனே அதுல இருந்து கமெண்ட் ஆடியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா குடும்பம் இது, என்னடா கதை இது. எல்லாருமே பெஸ்ட் கேரக்டர்ஸ், ஒருத்தரை கூட நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனா அத்தனை கேரக்டர்கிட்டையும் முறையா வேலை வாங்குற இடத்துல கோட்டை விட்டுருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய தனுஷ் எல்லா இடத்துலையும் ராயன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். ஸ்கிரீன் ஃபுல்லா அவர் தான் இருக்கணும். கொத்து கொத்தா கொல்றாங்க. அதுவும் தனுஷ் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு குத்தி கொல்றாரு. போலீஸ் வரவே மாட்டேங்குது. அருண் மாதேஸ்வரன் மாதிரி இந்த கேப்டன் மில்லர் அளவுக்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள் வந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய நட்பெல்லாம் தனுஷ்க்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லை இப்ப. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் திரையில இவர் பண்ண ஆரம்பிச்சார். படம் பார்த்து அந்த ஆடியன்ஸ் பாதி வந்து படம் வந்து குவாலிட்டியில வேற லெவல் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாருன்னா இளைஞர்கள் தான், அதுவும் அந்த ரசிகர்கள் தான். அவங்க பார்வையில நீ குப்பையை கொடுத்தா கூட கோபுரமா மினுக்கிற கண்ணாடி கல்ல கூட வைரக்கல் தான் சொல்லுவாங்க. அந்த படத்துல வந்து ரொம்பவே மெனக்கெட்ட ஒரு மனிதரா என் பார்வைக்கு என் கவனத்துக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் தான். அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. தான் முதுகுல தூக்கி வச்சு இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமா கொடுத்துடணும், எப்படியாவது தள்ளிக்கிட்டு போயிடணும்னு சொல்லி பயங்கரமா வேலை பார்த்துருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம் ராயன் ஒரு வழியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. படத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்ன? நிஜமா தனுஷுடைய ஒரு உழைப்பு இருக்குல்ல. 50வது படம் வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு டைரக்டராக பண்ணுறாரு. ஏற்கனவே நான் ஒரு இயக்குனர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார், பவர் பாண்டி மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். நல்லா பண்ணியிருப்பார். 50வது படம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடிகர்களில் பிரபலமான நடிகர்கள் வந்து அந்த வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 25வது படம், 50வது படம், 100வது படம், 75வது படம், இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்குறதே இல்லை. சில நடிகர் கவுத்து விட்டுரும். பெரும்பாலான நடிகர்களுக்கு ஒரு சிலருக்கு ஒன்றா படம் ஓஹோன்று ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ விஜய் சேதுபதிலாம் பார்த்தீங்கன்னா 50வது படம் வந்து மகாராஜாலாம் வேற லெவலில் நல்லா இன்னி வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி, பெரும்பாலும் போகிறது இல்லை. இந்த படம் அப்படி தான் எதிர்பார்ப்போடு தான் நம்ம வந்து எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கண்டென்ட்டு, ஏன் இந்த வயலன்ஸ்குள்ளே அவர் போகணும் அவசியமே இல்லையன்ற மாதிரியும் நமக்கு முதல் கட்ட தகவல்கள்லாம் வரும்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துச்சுன்னு. அந்த அடிப்படையில் நம்மளே நிறைய சொல்லியிருந்தோம். படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து ரொம்பவே மெனக்கெட்ட ஒரு மனிதராக என் பார்வைக்கு என் கவனத்துக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் தான். அவருடைய அந்த பின்னணி இசை, பாடலை விட பின்னணி இசை வந்து படத்துக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. தான் முதுகுல தூக்கி வச்சு இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக கொடுத்துடணும், எப்படியாவது தள்ளிக்கிட்டு போயிடணும்னு சொல்லி பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் பாவம் அவர் வேலை பார்த்த விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, அப்புறம் நியூட்ரலாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு, நான் யங்ஸ்டர்ஸை மட்டும் கணக்கில் எடுக்கிறது இல்லை எப்பவுமே. ஏன்னா அவங்க வந்து படம் பார்ப்பாங்க போயிடுவாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் படம் வெற்றி படம். அப்போ அவங்க சைடில் இருக்கிற ஆட்கள் வந்து இதுக்குள்ளே வருவாங்களான்னா ரத்தம் தெரிக்குது ஃபுல்லாகவே. ஸோ அந்த இடத்துல அது கொஞ்சம் பெரிய சிக்கல் தான். இதுக்கெல்லாம் கேரக்டரைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெஸ்ட் கேரக்டர்ஸ், ஒருத்தரை கூட நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை கேரக்டர்கிட்டையும் முறையாக வேலை வாங்குற இடத்துல கோட்டை விட்டுருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய இயக்குனர் தனுஷ் அவர் தானே இயக்குனர். அவர் பயங்கர கோட்டை. ஏன்னா எல்லா இடத்துலையும் ராயன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவர் தான் இருக்கணும். எங்கே வந்தாலும் அவர் தான் இருக்கணும். ஒரு புகை மண்டலமாக அப்படியே பயங்கரமாக ஃபாக் ஃபுல்லாக இருந்தால் கூட ராயன் மட்டும் நடந்து வரணும், வேற எல்லாரும் மறைஞ்சிடணுன்ற மாதிரியே கதையை முதல்லேருந்து இருட்டுக்குள்ளேயே படம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான படம் நைட் எஃபெக்ட்லேயே எடுத்திருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்பட்ட நடிகர்கள்னு அவங்களாம் மிகச்சிறந்த நடிகர்கள். எஸ்ஜே சூர்யா, அபர்ணா பாலமுரளி, துஷாரா, சரவணன், செல்வராகவன் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆள் தான். ஆனால் அவரையும் வந்து சரியாக பயன்படுத்தாமல், ஒருவேளை அவருடைய இன்புட் அது உள்ளே எங்கேயாவது புதுப்பேட்டை எஃபெக்டில் இன்புட்டை உள்ளே போட்டாரான்னு தெரில. இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் அத்தனையுமே இதில் வந்து சந்தீப் கதாபாத்திரம், காளிதாஸ் கதாபாத்திரம், எல்லாருமே அவங்களுக்கான கதாபாத்திரத்தோட வெயிட்டேஜை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, ராயனை மட்டுப்படுத்திக்கிட்டு ராயனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஸ்கோப் கொடுத்தாங்க. வரலட்சுமி கதாபாத்திரம் நல்ல ஸ்கோப் உள்ள ஆட்கள், இவங்களெல்லாம் சரியாக பயன்படுத்தாதது ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டாக தெரிஞ்சுது. ஆனால் கதை இருந்தால் தானே இவங்களெல்லாம் நிறைய உள்ள விஷயம். கதை ஒன்றுமே இல்லை, சுத்தமாக லைனே கிடையாது.
இந்த கதை இந்த இந்த இவங்க எடுத்திருக்கிற லைன் வந்து தமிழ் சினிமா ஏற்கனவே நிறைய பார்த்து புளிச்சு போன கதை. அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து சண்டையை மூட்டி விட்டு வில்லன் அண்ணனை வந்து எதிர்க்கிறதுக்காக தம்பியே வந்து தன் பக்கமாக இழுத்துக்கிறதுன்றது காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தியேட்டரில் பார்த்தேன், மீடியாவுக்கு போட்ட ஷோவில் நான் பார்க்கல, தியேட்டர் ஆடியன்ஸோட பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் அவங்க பல்ஸ் தெரியணுன்றதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வராரு இல்லையா, ஸோ அதை போய் பார்ப்போம்னு சொல்லி தான் படம் பார்த்தேன். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த கமெண்ட்டும் இல்லை, ரொம்ப பயங்கரமாக படத்தை ரசிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் படம் தொடங்கின உடனே அதுலேருந்து கமெண்ட்டு ஆடியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா குடும்பம் இது, என்னடா கதை இது, ஏன்னா இவங்க வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் ட்விஸ்ட் வரும், வில்லனோட சேர்ந்தவங்க வந்து அண்ணன் சொல்லி தான் உள்ளே சேர்ந்துருப்பாங்க, இல்லை அவங்களே திருப்பி வந்து வில்லனை வந்து அவங்க எதிர்ப்பாங்க அங்கே போயிட்டு இப்படின்னு பல விஷயங்கள் ஆடியன்ஸ் சைட்லேருந்து கமெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது எதுவுமே நடக்கல. அப்புறம் படம் எப்படா முடியும் டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த இந்த லெவலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வசனங்கள் எழுதின விஷயங்கள்லையும் டைலாக்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொதப்பல்கள். இது எதுக்கு இந்த டைலாக் வருதுன்னே தெரியல. எப்பவுமே ஒரு கதையில் ஒரு திரைக்கதையில் ஒரு லீடு எடுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன், அந்த லீடு எடுக்கிற கேரக்டருக்கு ஒரு எண்டு இருக்கணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஒரு எண்டு இருக்கணும்ல. அப்பா அம்மா வெளியில் போயிட்டு வந்துடுறோம் சாயந்தரம்ட்டு போகிறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கல்ச்சரில் ஃப்ளாஷ்பேக் காட்சி மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. அவங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்பா அம்மா வரல. அங்கேருந்து இவன் வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு இங்கே சென்னைக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு இவர் அண்ணன் தம்பியோட வளர்ந்துடுறாரு, ராயனா மாறிடுறாரு, பெரிய டானா சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி வச்சிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு வேணும்ல. ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்களா, யாராவது அவங்களை கொண்டுட்டாங்களா? ஒரு அப்பா அம்மா 2 நாள் வரலன்னா பசங்க ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி வந்துருவாங்களா? போலீஸை போக மாட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அடிப்படையில் என்னதான் நீங்கள் வந்து கற்பனை சினிமா வந்து லாஜிக் பார்க்காதுன்னா கூட வேணாம், அதுக்காக கொஞ்சமாக நியாயம் வேணாமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இதை விட கொடூரம் என்னன்னா கொத்தா கொல்றாங்க. அதுவும் தனுஷ் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு குத்தி கொல்றாரு. சத்தக்குன்னு இந்த ஊசி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிப்பாங்க தெரியுமா, சேப்பா அடிச்சுனே இருப்பாங்கல்ல போஸ்ட் ஆஃபீஸில், அந்த மாதிரி அடி சக்குன்னு குத்திட்டு போயிட்டே இருக்காரு. போலீஸ் வரவே மாட்டேங்குது. ஆனால் போலீஸில் டைலாக் சொல்கிறாங்க, இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குன்னு. இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க? அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்றாங்க. அவர் வந்து இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி, அவனை போட்டு நீ வந்து உனக்கு நான் வந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. அவன் திரும்பி பணம் வாங்க வரும், அவனை சுட்டுலான்னு காத்துட்டு இருக்காரு. இவர் வண்டி ஏறி வழக்கம் போல வரும்போது எப்படி குழந்தையோட வந்தாரோ அது மாதிரி போகும்போது ஒரு குழந்தையோட போயிடுறாரு. திருமணத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் காதலிக்கும் போது எல்லா வேலையும் பார்த்துருவோம்ன்றது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் சில இயக்குனர்கள் கேவலமான அந்த காட்சிகள் வைப்பாங்க. செல்வராகவன் விதிவிலக்கு இல்லை, ஏற்கனவே பல படங்கள் அவர் காமிச்சிட்டார் அந்த மாதிரி. திருமணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பெண்ணோட எப்படி ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் திருமணத்துக்கு முன்னாடியே தானே உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் சந்தீப்போட கதாபாத்திரம் நடந்துருது. அதுக்கப்புறம் குழந்தை வந்து இந்த ரத்த குழந்தை எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பெண் திரும்பி கொடுத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது எவ்வளோ கேவலமான ஒரு கல்ச்சர் அது. அது எப்படி அலோவ் பண்ண முடியும்? நம்ம சினிமானால ஒரு நியாயம் வேணாமா? இப்படி பல ஓட்டைகளோடு தான் இந்த கதைன்னு சொல்றதை விட இந்த திரைக்கதையில் அவ்வளோ ஓட்டை இருக்கு. பட் நீங்க இவ்வளவு விமர்சனம் வச்சாலும் படம் பார்த்து அந்த ஆடியன்ஸ் பாதி பேர் வந்து படம் வந்து குவாலிட்டியில வேற லெவல் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. குவாலிட்டியை விட இன்றைய சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல போறன்றதான் கேள்வி. நான் குவாலிட்டிக்கு உள்ள நான் குறையே சொல்ல, ஏன்னா மிகப்பெரிய நிறுவனம், தயாரிச்சு நிறுவனம், அவங்கக்கிட்ட இல்லாத குவாலிட்டியா தரம் அப்படின்னா அப்படி பயங்கரமான கொண்டு வந்து என்ன கேட்டாலும் டெக்னிக்கல் சவுண்ட் கொடுக்க முடியும். அவங்க அந்த அளவுக்கு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்ட செட்டு, அது முழுக்க செட்டு தான். அந்த சாங் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் ஒன்று போடுறாங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான், அது இல்லை. ஆனால் இந்த கதாபாத்திரம், இந்த ஹீரோ, இந்த இயக்குனர், இவரை ஃபாலோ பண்ற கோடிக்கணக்கான ரசிகர்கள், நம்ம குறைச்சியே மதிப்பிட வேணாம், கோடிக்கணக்கில் ரசிகர்களுக்கான வச்சுப்போம். நம்ம அவ்வளவு பேரும் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு போகிற இடத்துல குத்திட்டு ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போய் நீ வந்து ஃப்ரைட் ரைஸ் போடு, உன் அண்ணன் தம்பி எல்லாம் உனக்கு எதிராக மாறுவாங்க, அவனை கடைசியில் வந்து நெஞ்சுக்குழியில் குத்தி கொன்று, வேறு என்ன சொல்ல முடியாதுல்ல. தங்கச்சி பாசம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் தங்கச்சி பாண்டிங்கையாவது ஒரு நல்ல ஒரு அந்த திரைக்கதையில் ஒரு பலமான பாண்டிங்காக காமிச்சிருக்கணும். அங்கேயும் எதுவும் கிடையாது. குழந்தையா இருக்கும்போது பால் புட்டியோட அலைகிறாரு தனுஷ். அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த பாண்டிங், 2 பேரும் நெருக்கமாக பேசிக்கிற மாதிரி கூட விஷயம் இல்லை.
அண்ணன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்க்குற ஆடியன்ஸ் வெளியில் வந்து பேசுகிறாங்கன்றீங்களா, நான் குறைச்சே மதிப்பிட மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் யாருன்னா இளைஞர்கள் தான், அதுவும் அந்த ரசிகர்கள் தான். அவங்க பார்வையில் நீ குப்பையை கொடுத்தா கூட கோபுரமாக மினுக்கிற கண்ணாடி கல்லை கூட வைரக்கல் தான் சொல்லுவாங்க. நம்ம அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த முதல் நாள் காட்சி, இரண்டாவது நாள் காட்சின்னு ஒரு கேட்டகரி முடிஞ்ச பிறகு ரிப்பீட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ரிவ்யூ வரும்ல. இப்போ நம்ம பேசுகிறத விட அவங்க தான் தீர்மானிக்கிற மக்கள். இப்போ நம்ம ரிவ்யூவராக பேசுகிற விஷயத்தை விட அவங்க ஜட்ஜ் பண்ணுற ஆட்கள் அவங்க தான், காசு கொடுக்குறவங்க அவன் தான். அப்போ அவன் தான் சொல்லுவான் அந்த படத்தை வந்து பார்க்கலாமா பார்க்க வேணாமா, அந்த படம் வந்து சமூகத்துக்கு தேவையான படமா. ஏன் திரும்ப இந்த கருத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோன்னா, இன்னைக்கு காலகட்டம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வன்முறை கல்ச்சர் அதிகமாயிருச்சு. இந்த கத்தி எடுத்து வெட்டுறது கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு மாநில தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு, கட்சி தலைவர்களுக்கே. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ இந்த அடிப்படையில் தமிழ்நாடே அந்த மாதிரி வந்து கேங் வார் பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குதோ, வன்முறை கல்ச்சரும் ரவுடி கல்ச்சரும், பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுற ரவுடிகள் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த நிலைமை போயிட்டு இருக்கும்போது திரைப்படத்தின் மூலமாக பல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிடும். உங்களை ஃபாலோ பண்ணுற அத்தனை லட்சம் அத்தனை கோடி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தனுஷ் என்ன சொல்ல வரார் அதான கேள்வி. ஏன்னா இயக்குனருக்கு தான் அதில் முழு பொறுப்பு. இப்போ ராயன் மூலமா தனுஷ் வந்து வன்முறையை தூண்டுறாருன்னு சொல்ல வேண்டி இருக்கு. நம்ம அவரை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனம் ஆட்சி அதிகாரத்திலையும் அரசியலில் இருக்காங்க, சினிமாவிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு சமூகத்துக்கு அவங்களும் சொல்ல வேண்டிய விதயத்தை தான் சொல்லணும். அவர்களும் இதை வந்து ஆதரிச்சுற மாதிரி வந்து பரவாயில்ல, ஏ சர்டிஃபிகேட் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அந்த தயாரித்த அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ, அவருடைய ஓனர், அவர் வந்து இந்த படத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு பரவாயில்ல ஏ சர்டிஃபிகேட்ல ரிலீஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேட்டலைட்டுக்கு மாற்றிக்கலான்னு சொன்னதா ஒரு தகவல் உலாவுது. அப்போ நீங்கள் எப்படி இதில் வந்து எந்த இடத்திலும் கண்டினியூட்டின்ற விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் எடுத்தால் அதற்கு வந்து முடிக்கணும், அந்த லீடு முடிக்கணும். எங்கேயுமே இல்லாமல் எல்லா கேரக்டரும் தொங்கல் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கடத்திட்டு போகிற நம்ம எஸ்.ஏ. சூர்யாவுடைய அந்த கதாபாத்திரம் என்ன ஆகுதுன்னு தெரியல, ஃபோன் அடிக்கிறதோட விட்டுறாங்க. வரலட்சுமி கதாபாத்திரம் என்ன ஆகுதுன்னு தெரியல, அதுவும் போயிடுது. ஏற்கனவே அப்பா அம்மா காணாமல் போன அப்பா அம்மா என்ன ஆகுறாங்கன்னு தெரியல, அதுவும் போயிடுது. வந்த மாதிரியே லாரியில் இவர் ஏறி போயிட்டாருன்னா இந்த ஊர் என்ன ஆகும்? இப்படி பல விஷயங்கள் போயிட்டு திடீர்னு வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வராரு, ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வராரு, அப்புறம் திடீர்னு காணாம போயிடுறாரு. திடீர் காணாம போயிடுறாரு. எங்கடா போலீஸே வராதாடா, ஒரு மருந்து கூட ஒரு போலீஸ் வராதாடா அப்படின்றாங்க. ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போவான், இவங்க வந்து என்ன அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு அரிசி தண்ணி எல்லாம் தூக்கிட்டு போகும்போது, எப்பா துரையை போட்டாங்களாம்பா, பார்த்து சூதானமா இருந்துக்கப்பான், போட்டதே இவங்க தான் அப்படின்றது பார்க்குற நமக்கு தெரியுது. அங்கே வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறான், அப்போ தான் போலீஸ் உள்ளே போதான். காதில் பூ வைக்கலாம் ராஜா, பூ கூடையெல்லாம் நம்ம வைக்க முடியாது. இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? புரியுது. பட் இயக்குனராக தனுஷ் வந்து மெருகேறி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அந்த படத்தில்? என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குனராக தனுஷ் வந்து மெருகேறினதை விட அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு தான் தோணுது எனக்கு. வன்முறையிலேயே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக மாறிட முடியும்னு நினச்சாருன்னா அது அவரை தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும். ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாமே இருக்கணுங்க ஒரு இயக்குனர்கிட்ட. காதல் இருக்கணும், காமம் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், இப்போ இந்த மாதிரி வன்முறை இருக்கலாம். வன்முறையெல்லாம் ஊர்கா மாதிரி இருக்கலாம், அதுவே சாப்பாடு மாதிரி வைக்க முடியாது நம்ம. அந்த அடிப்படையில் பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ண இயக்குனரா தனுஷ் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்போ அப்போ அந்த படத்தை தனுஷ் இயக்கலையா, வேற யாரோ இயக்குனாங்களா? அந்த ஸ்டஃப் உள்ள தனுஷ் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து எடுப்பார்? இது மெனக்கட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இருட்டுக்குள்ளேயே படம் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட பயம் இருக்குன்னு அர்த்தம். தன் கதையின் மீது நம்பிக்கை இல்லாதவன், தன் திரைக்கதையின் மீது பலவீனமாக இருக்கிறவன் இருட்டுக்குள்ளே படம் எடுப்பான். வெற்றி பெற்ற இயக்குநர்களோட நீங்கள் அந்த வரிசையில் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பேரே நான் சொல்கிறேன், நம்ம மரியாதைக்கு மிக்க மணிரத்னம். அவர் பார்த்தா இருட்டுக்குள்ளேயே பாதி படத்தை எடுப்பார், வைடே போக மாட்டார், அப்படியே கண்ட்ரோலாக வச்சிருப்பாரு. ரெண்டு மூஞ்சி மட்டும் தான் 70 mm தெரியும். ஏன்னா வைடு போனால் மாட்டிப்பார் அவர். வைடில் படம் எடுக்க தெரியாது அவருக்கு. என்னடா மணிரத்னத்தை பற்றி இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்களை
அவங்க பேசுகிற அந்த குட்டி குட்டி டைலாக்ல அவர் வந்து கதையை நகர்த்திட்டு போயிடுவார். அதில் தான் மணிரத்னம் வெற்றி பெற்ற இயக்குனராக இன்னைக்கு வரைக்கும் நம்மளை எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் நிறைய வச்சுட்டு ஆனால் இருட்டாயிடுச்சு. அதனால எந்த காட்சி யார் என்ன நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள யார் யாரோ எப்படியோ போயிடுவாங்க. ராயன் மட்டும் நிற்பார், தனுஷ் மட்டும் நிற்பார். அவருக்கு பல கத்தி குத்து விழுந்தா கூட மனுஷன் ஏஞ்சி நின்றுவார். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஹீரோயின்கிட்டையும் கத்தியை கொடுத்து ஆளை வெட்ட சொல்றாரு. ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்குது துஷாரா, எதுக்கடா வெட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அப்புறம் கடைசியில் வந்து ஒருத்தன் காலை வெட்டுது. அங்கே எடுத்த பயிற்சி இங்கே காலை வெட்டுது. அந்த கிளையை வெட்டி வெட்டி பார்த்துது. சரி, நம்ம ஆக்சுவலாக ஜோக்காக நம்ம சிரிக்கிற மாதிரி சொன்னால் கூட நிஜமாக இது வந்து ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம்தான். இதை தனுஷ்கிட்ட எதிர்பார்க்கல, இந்த கதாபாத்திரம் தனுஷ்கிட்ட எதிர்பார்க்கல, இந்த கதையை தனுஷ்கிட்ட எதிர்பார்க்கல. இன்னும் இதை விட பெட்டராக அவர் பண்ணியிருக்கணும்னு தோணுது. ஏன் பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த படம் அவருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் வெற்றி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு வந்துட்டா தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டம் வன்முறை கல்ச்சராக மட்டும்தான் இருக்கும். இரத்த வாடையில் நாம் பயணம் பண்ணவும் முடியாது, நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் முடியாது. பவர் பாண்டி ஒரு அழகான காதல் திரைப்படம். அப்படி படம் பண்ண இயக்குனர் தனுஷ் வந்து இப்படி இந்த மாதிரி ரத்த கலரோட படம் பண்ணுறது காரணம் என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரு கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு, அது தெரியல உங்களுக்கு அந்த பழமொழி. இப்போ அவர் கூடா நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஜானர் உள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரே வெட்டு குத்து குண்டு வச்சு கொள்றது, ஆளை தூண்ல கட்டி பாம் வச்சு கொள்றது. வெற்றிமாறன் சொல்லுவீங்க? ஏங்க நான் யாரையும் சொல்லவே இல்லைங்க, முடிக்கவே இல்லைங்க. நான் வெற்றிமாறனை கூட நம்ம ஏத்துக்கலாம். அவராது வந்து கலை யதார்த்தத்தில் என்ன நடக்குதோ அதோட எல்லாம் கலந்து கொடுப்பாரு. ஒன் ஃபைன் மார்னிங் அந்த படத்தை எடுத்து முடிச்ச பிறகு கிளைமேக்ஸ்ல வந்து அவனுக்கான விஷயத்த, தம்பி உங்ககிட்ட எது இருந்தாலும் எடுத்துப்பாங்கடா, கல்வி இருந்தா எடுக்க மாட்டாங்கடான்னு ஏதோ ஒன்றத்தை சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏதோ ஒரு பண்ணி நம்ம அமைச்சிருவாரு. அதை தாண்டி இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்துட்டாங்களா, அருண் மாதேஸ்வரன் மாதிரி இந்த கேப்டன் மில்லர் அளவுக்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள் வந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய நட்புலாம் தனுஷ்க்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லை இப்போ. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் திரையில் இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே. கேப்டன் மில்லர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. எல்லா படத்திலையும் வன்முறையை தவிர வேற என்ன பண்ணியிருக்காரு அவர்? இந்த படத்துல வன்முறையை தவிர வேற எங்க கதை இருக்கு? என்ன கதை இருக்குன்னு எப்படி நம்ம இப்ப சரவணன் கதாபாத்திரம் ஷட்லா இருந்துச்சு, நான் கூட பரவாயில்ல பெட்டரா இருக்கு இந்த கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் கடைசி வரையும் வேற மாதிரி டிராவல் ஆகும்னு பார்த்தா அப்படியே அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த கதாபாத்திரத்தை முடிச்சு விட்டுறாங்க. எஸ்.ஏ. சூர்யா வந்தவொன்னே அந்த கதாபாத்திரம் இன்னும் பெருசா இருக்கும். பெரும்பாலும் வெற்றி பெற்ற எல்லா படங்களுடைய வரிசையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வில்லனுடைய ஆக்ஷன் இருக்குல்ல, வில்லத்தனமா நெகட்டிவ் பண்றவங்களுடைய அந்த ஆக்ஷன் அது வந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் பெருசா இருக்கும். ஹீரோவை விட அவன் பெருசா இருப்பான். ஹீரோ கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு வில்லனை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த படம் வெற்றி பெறும். இதுல வந்து வில்லனாவும் இல்ல ஹீரோவாவும் இல்லாத தனுஷ் வந்து ராயனா எல்லாத்துலயும் அவரே நிறைஞ்சிருக்கார். நீக்கமறை நிறைந்திருக்கிற தனுஷ்னாலதான் இந்த படம் வந்து இந்த விமர்சனத்துக்குள்ள போகுது. மிகச்சிறந்த நடிகர் எஸ்.ஏ. சூர்யாங்க, அவரை வந்து காமெடியனா எடுத்துப்பீங்களா இதுல வில்லனா எடுத்துப்பீங்களா? எல்லா பக்கமும் அவரை வந்து ரொம்ப மாதிரி காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. பேலன்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல, பேலன்ஸை விட மோசம். அவர் எங்க நம்ம விட வேற ரேஞ்சுக்கு போயிடப்படுற அவர் ஷட்டில் பண்ணிட்டே இருக்காரு. அவர் எந்திரிக்கிறாரு வில்லனா எஸ்.ஏ. சூர்யா. இவ்வளோலாம் எதிர்பார்க்கல உங்ககிட்ட, உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஷட்டில் ஆகிடுறாரு. இன்னொரு விஷயம், தான் பெற்ற பிள்ளைகள் மாதிரி வளர்த்தவங்க வந்து தனக்கு எதிராக திரும்புறாங்கன்றது எவ்வளோ வலியான பயங்கரமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இங்க வந்து என்ன பெருசா நடந்துருச்சு, அவங்க அப்படி ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு திரைக்கதையில அது பெருசு பண்ணிருக்கணும் இல்லையா? கதையில யோசிச்சுட்டாரு, நம்ம தம்பிங்க காஸ்டா சொல்லிட்டாங்க தம்பிங்க நமக்கு எதிராக திரும்புறாங்கன்னு. அதற்கு அழுத்தமான காட்சிகள் வேணும்ல. அண்ணனை எப்படா குத்துன சொல்லுன்னு சொல்லி தங்கச்சி குத்துறால, அப்ப அதற்கு என்ன நீங்க வந்து பாண்டிங் வச்சீங்க? முன்னாடி சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு பெருசா அண்ணனையே குத்துற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. இவனாவது ஆரம்பத்துல இருந்து அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான், அடி வாங்கிட்டே இருக்கான், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்றான். 4 பேர்கிட்ட வேலை கேட்டவொடனே உடனே வந்து இது சினிமா டிப்பிக்கல் டெம்ப்ளேட். இது வேலை கேட்டு கிடைக்கலன்னா உடனே அவனை வில்லனோட போய் சேர்ந்துடுறது காலங்காலமா தமிழ் சினிமாவுக்கு டெம்ப்ளேட். காளிதாஸ் கதாபாத்திரம் இருக்குல்ல, கடைசி தம்பி கதாபாத்திரம், அவன் ஏன் திடீர்னு தனுஷை குத்துறான்? என்னடா நடந்துச்சு? இப்ப அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறான் கல்லூரி இதுல, அங்க நீ அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டோ, அவனுக்கு தேவையில்லை, உன்னை வெட்டி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு அங்க பிலாசபி பேசிட்டு இருக்காரு தனுஷ்.
தம்பியை வந்து நல்ல வழிப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறாரு. அப்படி சொன்ன அந்த கேரக்டர் தான் எனக்கு அண்ணனை பிடிக்கும். எப்படி தெரியுமா, ஒரு அப்பா மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை அப்படின்னு ஒரு டைலாக் வைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் வச்சிங்க? அப்போ வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு லீடுக்கு ஃபைனல் சொல்யூஷன் என்ன வரீங்க? அப்பா மாதிரி நம்ம வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஆளை எடுத்து கையில் குத்திடுவானா கத்தியில்? ஆக நீங்கள் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் வந்தாலும் நம்ம படம் ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தை ஏன் திரும்ப திரும்பி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து மிகச்சிறந்த நடிகராக இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிய வச்சிருக்கு. ஒரு பெரிய நடிகர் நீங்கள், உங்களுக்கு பெரிய பேர் இருக்குது, மரியாதை இருக்குது. தனுஷ்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. நீங்கள் ஏன் இந்த மாதிரி போறீங்க? ஆதங்கத்தின் அடிப்படையில் எடுக்க சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இது. படம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்க வர, ஏன் இப்படி ஒரு படத்தை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம்? பொறுப்புள்ள மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையா அது? உனக்கு ஏன் அந்த வேலை? நீ இது இயக்குனர் ஆகாமே இருந்திருக்கலாமே, வேற யார்கிட்டயாவது கதை வச்சிருக்கிற ஆள்கிட்ட நீ படம் பண்ணியிருக்கலாமே, வெறும் நடிச்சுட்டு மட்டும் வந்திருக்கலாமே. உங்க 50வது படத்துல ஒரு அடையாளம் கிடைக்க வேண்டிய படத்துல ரத்த வாடை தேவையா? ராயன் உங்க பார்வையில நல்லவனா கெட்டவனா நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில் ராயன் வந்து டெஃபினட்டா அவன் பாசமானவனா காமிக்கணும்னு நினைச்சு தோத்து போயிருக்காங்க. அப்பா அம்மா காணா போயிட்டாங்க, போனவங்க திரும்பலன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் அங்க ஓடி போய் நிற்கிறது அந்த ஊர் பெரியவங்க கிட்ட. விவரம் தெரிஞ்சவனா இருந்தானா போலீஸ் ஸ்டேஷன். கலை யதார்த்தம் அதான். நீங்க எங்க கதை லைன் எடுக்கும் போதே அந்த இடத்துலயே கோட்டை விட்டுறாங்களா? சினிமா லாஜிக் இல்லாதுங்க, அதனால நாங்கள் அங்கேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம், பஸ் ஏறிட்டோம், லாரி ஏறிட்டோம், கார் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேருந்து ஏதோ வந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு அப்பா அம்மா ஊரில் வந்து பசங்களை காணும் தேடினா என்ன பண்ணுறது? அதை தொங்க விட்டாங்க இல்லையா? அப்போ நான் ஏன் இதை திரும்பி அகைன் முதல்லேருந்து புறப்பட்ட இடத்துக்கு வரேன்னா, நீங்கள் ராயன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வியில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறதுனால கெட்டவனா நல்லவனான்றதை பார்க்குற ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டோம். வன்முறையாளனா ராயனை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆல்ரெடி இங்கே வந்து காலங்காலமாக இந்த வன்முறை கல்ச்சர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் நீங்கள் கருத்து சொல்ல வரேன்னு சொல்கிற நீங்களும் சேர்ந்து இந்த விஷயத்த சொல்ல வந்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? எனக்கு இன்னொன்றும் தோணுச்சு. எப்படின்னா, அதிகமாக சினிமாவில் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பார், ஏதாவது பேசி போய் சர்ச்சையில் மாட்டுவார். அந்த மனுஷன் இப்போ அமைதியாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கும், பேசவே பேசாது. யார்? நம்ம தனுஷ். இது ஆடியோ லான்ச்சில் ரொம்ப பேசிச்சு. நான் அந்த பேசாத ஒரு மனுஷனை சொன்னேன்ல, அது வேற யாரும் சிம்பு. தேவையில்லாம பேசி மாட்டோம். இப்போ அவர் பேசுறதே இல்லை. தம்பி அது பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் பேசவே மாட்டார் சிம்பு. இவர் நம்ம தனுஷ் ஆடியோ லான்ச்சில் கண்ணா பின்னான்னு பேசி போயஸ்லாம் நான் வீடு வாங்கினா உனக்கு என்னையா கவலைன்ற ரேஞ்சில் பேசிட்டாரு. அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப பேச்சு ரொம்ப பேச்சு உடம்புக்கு ஆகாது. என்ன மாதிரி படம் என்னடா அவ்வளோ அவரை வந்து படம் பண்ணும் போதே அப்படி அவர் பயங்கரமாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா படத்தோட அந்த வீரியம் வெளியில் வரவே இல்லை. அவர் யாரை பார்த்தாலும் ஊசியத்து குத்துற மாதிரியே இருந்தது. பேசியிருக்காரு ஆடியோ லான்ச்சில். இப்போ படம் பார்த்த பிறகு தான் தெரியுது இவர் ஏன் ரொம்ப பேசுன மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போதான் தெரியுது நம்ம ஏன் பேசினார். அதனால நீங்கள் இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாதுங்க. தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய வந்து கற்றுக்க வேண்டிய ஆட்கள் வேணும். வழிப்படுத்தக்கூடிய ஆட்கள், நெறிப்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து வேணும். நிச்சயமாக இந்த இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து வன்முறைகளை கொஞ்சம் குறைச்சிங்க, சொல்லுங்க. ஆனால் அது வந்து அளவான அளவுக்கு சொல்லுங்க. உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. யார் ஃபாலோ பண்ணுறா தெரியுமா? 100வது நாளில் ஆரம்பிச்சு ஆட்டோ சங்கர் ஏன்டா எப்படிடா பண்ண, எப்படிடா இந்த மாதிரி கொலை பண்ணி எப்படிடா சவுத்துக்குள்ளே போச்சேன்னா, சார் 100வது நாள் படம் பார்த்தேன், அதை பார்த்தேன், அதில் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ இப்படி பண்ண மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லி அதேமாதிரி நான் பண்ணேன்னு விட்னஸ் இருக்குது. சமீபத்தில் ஒரு படம் வந்தது, ஹரான் ஒரு படம். அந்த படத்தில் ஸ்விக்கி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆம்ஸ்டாங் கொலையிலையும் ஸ்விக்கி காஸ்டியூம் போட்டு தான் ஆளை கொள்றாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ சினிமாவை ஒரு ஒரு தாக்கத்தினுடைய பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் அதில் 90% தவறான விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. எப்படி தப்பிக்கலாம்? ஒரு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, நிறைய தவறுகளுக்கு வந்து சுட்டி காட்டினாங்க. சுட்டி காட்டினா தப்பு இல்லை, ஃபாலோ மட்டும் பண்ணக்கூடாது. அதுதான் நமக்கு பயமே. ராயன் திரைப்படம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.